1992வது வருஷம் ரிலீஸ் ஆன அண்ணாமலை படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் ரஜினி சார், குஷ்பு மேம், மனோரமா மேம், அப்புறம் சந்திரபாபு சார் அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இதில் ரஜினி சார் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் இருப்பார். சந்திரபாபு சார் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருப்பார். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதில் இவர் மாடு வச்சுருப்பார் ரஜினி சார். அதுலேருந்து பால் கறந்து தான் அவங்களோட பொழப்பை ஓட்டிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இடையில ராதாரவி என்ன பண்ணுவார்னா, சந்திரபாபுவோடைய அப்பா இருக்கக்கூடிய ராதாரவி ரஜினியோட இடத்த ஃபுல்லாக எழுதி வாங்க சொல்லி அனுப்பி விடுவார். அதாவது ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இவரோட வீடு அண்ட் மாட்டு கொட்டகை 2மே சேர்ந்து இருக்கிறது ரஜினி சாருக்கு தெரியாமல், உனக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி எழுதியும் கொடுத்துருவாரு. கடைசியில் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீடெல்லாம் வந்து இடிக்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நம்பிக்கை துரோகம் மாட்டாங்களேன்னு போய் கேட்டதுக்கும் அவங்க ஏளனமாக பேசி அனுப்பிடுவாங்க. இவங்க முன்னாடி பெரிய ஆளாக உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணி இவர் அவங்களோட ஒரு படி அதிகமாகவே மேலே வந்துடுவார். ஆனால் சந்திரபாபு ஃபேமிலி வந்து என்ன ஆயிரும்னா, பிஸ்னஸில் லாஸ் ஆகி அவங்க வீடே விற்கிற நிலைமைக்கு ஆளாயிருவாங்க. அப்போ கூட ரஜினி சார் நம்மளுக்கு ஏமாத்துனவங்க அப்படின்னு கூட யோசிக்காமல் அவங்களுக்கு போய் ஹெல்ப்பும் பண்ணுவார். அவங்க வீடு திருப்பி அவங்க கைக்கு போகிறதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். அப்போ தான் சந்திரபாபு தன்னுடைய தப்பையே உணருவார். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யாருக்குமே நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது தான்.